டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே இல்லை. வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் பருமன் எனக்கு கிடையாது. இந்த வயதில் இந்த எடை இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் கரெக்டா தான் டயட் எல்லாம் எடுக்கிறேன். இருந்தாலும் எனக்கு உடல் எடை கூடவே இல்லை. பார்த்தாலே ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. உடல் எடை எனக்கு ஏறவே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தா நமக்கு பெஸ்டா இருக்கும்? சரி, என்ன காரணத்தினால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடல்ல சேராம உடல் பருமன் ஆகாம இருக்கு? பருமன், அதாவது உடல் பருமன் அதிகமா இருந்தா அதை குறைப்பதற்கு நிறைய விஷயங்கள் செய்யறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், நான் என்னதான் சாப்பிட்டாலும் இவ்வளவு அண்டர் வெயிட்லயே இருக்கிறேன். ஸோ ஏஜ் 20க்கு மேல ஆகுது, 30க்கு மேல ஆகுது, என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 40+ தான், 45 தான், 42. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பாக்குறோம். அதுல முக்கியமா பெண்கள் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ முகத்துல இருக்க எலும்பு எல்லாமே தெரியுதுன்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு உடல் பருமன் ஆகவே ஆகாது. உடல் உஷ்ணம் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சாரத்தை உடல்ல சேராம நமக்கு தடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல்ல சாப்பிடக்கூடியது உடல்ல சரியா அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா, அப்படியே நமக்கு சரியாமை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த உணவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனா அப்சார்ப்ஷன் சரியா நடக்காது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அதிகமான உடல் உஷ்ணம். அப்போ அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன், இதுவும் நிறைய பேருக்கு இருக்கு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம். சாப்பிட்ட உடனே சரியா ஜீரணம் ஆகாம நமக்கு என்ன ஆகும்னா, அடிக்கடி மோஷன் போற மாதிரி ஒரு நிலை. இப்போ சாப்பிட்றோம், உணவு சரியா செரிமானம் ஆகல அப்படின்னா உடனே மோஷன் போற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இதுவுமே நிறைய பேருக்கு அந்த உடல் எடை குறையறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, அல்சர் மாதிரியான பிரச்சனைகள். அல்சர் அப்படின்னா வயிற்றுப்புண் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வயிற்றுப்புண் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த வயிற்றுப்புண்ணை எப்படி நம்ம சரி செய்வது? ஸோ அதிகமா அல்சர் இருந்துச்சுன்னா நம்ம உணவு எடுக்கவே முடியாது. அப்படியே நம்ம உணவு எடுத்தாலும் சரியா டைஜஷன் ஆகாம அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவா இருந்துச்சுனாலும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போறதும் நம்ம தெரியுது. அடுத்ததாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ரத்த சோகை இருந்ததுனாலும் உடல் நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் நடக்காமல் இருக்கும். நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அடுத்து நமக்கு சாப்பிடக்கூடிய உணவோ இல்லை அதிகமான உஷ்ணத்தினால கூட வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ அப்போ வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக அந்த வயதிற்கேற்ற உடல் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் இவ்வளவு நோஞ்சா மாதிரி இருக்கீங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்றேன், இந்த சின்ன சின்ன குறிப்புகள் ஃபாலோ பண்ணாலே உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வெயிட், அண்டர் வெயிட்ல இல்லாம நம்ம நார்மலா இருக்கலாம். ஸோ இப்போ தெளிவா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு இருக்கு, புரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸும் புரோட்டீன்ஸும் நம்ம உடல்ல சரியா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உடல் பருமன் அப்படின்றது வயதிற்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்படுறத சொல்லலாம். சரி, இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றது அதிகமான மாவுச்சத்து. ஸோ இந்த உணவு நம்ம அரிசி வகைகளை தாண்டி நம்மளுடைய உணவு வகைகள் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல அந்த எடை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம தசைகளை வளர்ப்பதற்கு இனிப்பு சுவை ரொம்ப முக்கியம். இனிப்புன்னு சொன்னோடனே உடனே ஸ்நாக்ஸ் இல்லை வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. இனிப்பு அப்படின்னு சொல்றது எது எதுல இருக்குன்னா, நம்மளுடைய நேச்சுரலா அந்த நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதை சாப்பிடணும். இதை தாண்டி இனிப்பு இருக்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை கிழங்கு வகைகளோ நம்ம சாப்பிடலாம். வாரத்துக்கு 2-3 முறை நம்ம கிழங்கு வகைகளை எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கருணை கிழங்கு, அதுவும் பிடிக்கருணைலாம் சாப்பிடும்பொழுது உடல்ல தேவையான அளவுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாவே நமக்கு உடல் பருமன் கொஞ்சம் அதிகம். பருமன் அப்படின்னு சொல்லக்கூடாது, உடல் எடை கொஞ்சம் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். தசைகளும் இதன் மூலம் வலிமை பெறுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த வால்நட் பருப்பு,
வாதுமை அப்படின்னு சொல்றோம். தினமுமே வந்து இந்த வாதுமை ஒரு 5 இருந்து ஒரு 6-7 வாதுமை வந்து நம்ம சாப்பிடணும். எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை பவுடர் பண்ணிட்டு பாலோட கலந்தும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த வாதுமை பருப்பு என்ன செய்யுதுன்னா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நேச்சுரலாகவே நம்ம உடலோட அமைப்பு, அதாவது உடலோட ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு இந்த வால்நட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இந்த வால்நட் வந்து டெய்லி ஒரு 6-7 வால்நட்ஸை எடுத்துட்டு அந்த பவுடர் மாதிரி பால்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தனாலும் ஈஸியா நமக்கு வயதிற்கேற்ற உடல் எடையை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், கருப்பு எள்ளு, பிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்றது ஆளி விதைகள், இந்த மாதிரி விதைகளும் நம்ம அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வரலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் ஒமேகா 3 இதுல எல்லாமே அதிகமா இருக்கு. ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. அது வந்து உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்கள். ஸோ அசைவ உணவுகளை வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது, கீரை வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுல முக்கியமாக என்னென்ன கீரைகள் சாப்பிடலாம் உடலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை உணவுல சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குமரி லேகியம், வெண்பூசணி லேகியம், தேற்றான்கோட்டை லேகியம், லேகிய வகைகள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணா உடல் ஆரோக்கியத்திற்கும் தசைகளை வளர்க்குவதற்கும், தசைகளோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தசைகளுக்கு ஊட்டத்தை தரக்கூடியதுதான் லேகியம் அப்படின்னு சொல்றோம். முக்கியமாக இந்த தேற்றான்கோட்டை லேகியம் சாப்பிடும்போது உடல்ல வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குது. பலன் அப்படின்னு சொல்லும்போது தேவையான அளவுக்கு உடல் பருமன், அந்த உடலோட தசைகளை வந்து வலிமை சேர்ப்பதற்கும் தேராத உடலையும் தேற்றக்கூடியதான் தேற்றான்கோட்டை அப்படின்னு சொல்றோம். தேற்றான்கோட்டை லேகியம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு வெண்பூசணி லேகியம் இருக்கு, அதையும் சாப்பிடலாம். இல்லைன்னா வெண்பூசணி நெய், இதை வீட்லயே நம்ம தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அதனுடைய சதை பகுதியை மட்டும் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து நெய்யோட கலந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த வெள்ளை பூசணி சாறு இது எல்லாமே சேர்ந்து கம் மாதிரி ஒரு சைடா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நெய்யை மட்டும் வடிகட்டி இதுல கொஞ்சம் அதிமதுரம் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த நெய்யை 10 ml காலை இரவு 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தாலும், எவ்வளவு உடல் உஷ்ணமா இருந்தாலும், உடல் எடை இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உடல் வந்து கொஞ்சம் புஷ்டியா இருக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வயதிற்கேற்ற உடல் எடை ஏன் இல்லாமல் இருக்கு, அதற்கான காரணங்கள், எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றதை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.